இப்போ நாங்க இருக்கிற இடம் வந்து உக்கடம் டு கோவைப்புதூர் போற வழியில இருக்க நொய்யலாறு புட்டுவிக்கி பாலத்துக்கிட்ட இருக்கோம். இந்த இடம் வந்து 10 நிமிஷமா இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். ஆனா ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாத அளவுக்கு அந்த கண்டிஷன்ல தான் இருக்குது. அவ்வளோ ஸ்மெல் வருது. இதை பத்தி மணியண்ணன் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பெரியாரவங்களுக்கு சொல்லியிருந்தேன். கோயம்புத்து பகுதியில் கோவை கிளப்பல் அப்படின்னு ஒரு அணியை வச்சு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க 20 வருஷமா. ஸோ அவங்க வந்து 30 வருஷமா நிறைய விஷயங்கள் வந்து வெளியில எடுத்து வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னை போன்ற ஆட்களுக்கு வந்து பெரிய வழிகாட்டியாகவும் நிறைய விஷயங்களை புரிய வச்சுட்டு இருக்காரு. ஒரு தனி மனிதனால நிறைய விஷயம் மாற்றம் இருப்பார் அப்படின்னு முதல்ல மாதிரி ஆட்கள் மணியண்ணன். இப்போ மணியண்ணனை வந்து இங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி மக்களோட குடிநீர் ஆதாரமா இருக்கிறது வந்து காவேரி. காவேரி வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் வந்து ஒரு 20 மாவட்டத்துக்கு மேல காவேரி வந்து குடிநீரா வச்சு. காவேரிக்கு வந்து கர்நாடகால இருந்து தண்ணி வந்தாலும் தமிழ்நாட்டுல பவானி, அமராவதி, நொய்யல் ஆகிய 3 நதிகளும் பிரதானமா காவேரிக்கு உபநதிகளா இருக்கு. நொய்யல் பாத்தீங்கன்னா வந்துட்டு காவேரியோட இளைய மகள் கூட சொல்லுவாங்க. வரலாற்றுல பேச்சு வழக்குலையும் சொல்லுவாங்க. அவ்வளவு புனிதமான நதியா போற்றப்படுகிற நொய்யல் கோயம்புத்தூர்ல இருக்கிற குளங்களுக்கெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு திருப்பூர், கரூர் வழியே காவேரியில கலக்குது. இந்த நொய்யல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த புட்டுவிக்கியில ஒரு பெரிய பிரச்சனை ஒரு 10-15 வருஷம் நடக்குது. அது என்னன்னா இங்க வந்துட்டு எல்லாமே பாதாள சாக்கடை கனெக்ட் பண்ணிருக்காங்க. பாதாள சாக்கடையில வந்துட்டு மனித கழிவுகளும் கலந்துருக்கு. இல்ல மனித கழிவோட கலந்துருக்கிற ஒரு பைப் வந்துட்டு இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. இதை நாங்க பல வருஷமா பல அரசுகிட்டையும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்து இது ரொம்ப பொறுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன் வந்து காவேரியை சொல்லனா, காவேரியோட உபநதியா இருக்கிற நொய்யல்ல நமக்கு கர்நாடகா வந்து கழிவு நீரோட வந்திருக்கு. இப்ப வந்திருக்க மேட்டூர்ல இருக்க தண்ணி கூடி பச்சை கலரா மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல நம்ம மக்கள் குடிக்கிற தண்ணியில நம்ம வந்து இங்க மழை கழிவு கலந்துட்டு இருக்கோம். இது வந்து என் ஊர்ல இருக்கிற கழிவு வந்துட்டு மத்த ஊரோட மக்களோட கழிவு நீர், அதாவது குடிநீரா மாறுதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய அழுத்தமா இருக்கு. மக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ வந்து நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தண்ணீர் வந்து பல மக்களோட குடிநீரா இருக்கு. இங்க பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த ஊர்களுக்கு, அடுத்தடுத்த குளங்களுக்கு இந்த தண்ணீர் போயிட்டு இருக்கு. நம்ம புதுக்கோட்டை வேங்கை வயல வந்து ஒரு குடிநீர்ல வந்துட்டு மனித கழிவை கலந்தது வந்து நம்ம ஒரு அவமானமா, தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானமா பண்ணோம். அதை பத்தி நம்ம சிபிஐ மற்றும் அரசு துறைகள்லாம் இதை வந்து புலனாய்வு செஞ்சு யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிச்சா. இங்க வந்து அரசு துறைகளே நீங்க வந்து கழிவுநீர் கலக்கிறது வந்து பெரிய அநீதி. இது வந்து எந்த குறிப்பிட்ட மக்களையும் நான் வந்து சொல்லல. ஆனா ஒட்டுமொத்த எல்லாரோட குற்றம் தான் இது. அதனால நாம இதை ஏன் இவ்வளவு நாள் நீங்க சொல்லல, இப்ப சொல்றீங்க அப்படின்னு இல்லாம ஏன் இது இனிமேல இது நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த விஷயத்தை வந்து நாங்க பொது தளத்துக்கு கொண்டு வரோம். அதனால அரசு துறையில் இருக்கிறவங்களும் பொதுமக்களும் இந்த அநீதியை நம்ம சரி செய்யணும். சரி செய்யறதுக்கான காலம் வந்துருச்சு. அதனால இது சரி செய்யணுங்கிறதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றோம்.